சொந்தங்களே, அன்னஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்துருங்க, நேந்திரங்காய் சிப்ஸு. இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது தேங்காய் எண்ணெயில் தான் போட்டு எடுப்பாங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட போகிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்தாக்கா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மயக்கமே வந்துடும். நாங்களாம் வயசானவங்க, ஒத்து வராது எங்களுக்கு. ப்ரெஷர்லாம் இருக்குது, பிபிலாம் இருக்கிற ஓட்டு தேங்காய் எண்ணெய் ஒத்து வராது எங்களுக்கு. நான் உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டு காட்ட போகிறேன். உங்கள் ஃபேமிலிக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கனாக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யலாம். இதை எப்படி கட் பண்ணி நம்ம சீவி காட்டுறதுன்னு காட்டுற பார்க்குறேன். இதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே கீத்து மாதிரி போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டாக்கா அழகாக உரிச்சு எடுக்க வரும். உரிச்சு எடுத்துணும். மேல் தோலை பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சு எடுத்துணும். உரிச்சு எடுத்து தான் இதை நம்ம தண்ணியில் போடணும். ரொம்ப ஈஸி. பார்த்திங்கனாக்கா இது நாங்கள் வாங்கினது 1 கிலோ 70 ரூபா தான். இது வாழைப்பழம் மண்டியில் வாங்கிட்டு வந்தார் அப்பா. சாதாரண கடையிலாம் கிடைக்கல, மண்டியில் போய் கேட்டார். அங்கே இருந்தது. அங்கே தான் செவ்வாழை, இந்த நேந்திரங்காய் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா காயாக தான் இதை வாங்கணும். நேந்திரங்காயாக தான் வாங்கினது. அப்போ தான் சிப்ஸ் நல்லா வரும். இவ்வளோ தாங்க. இதை உரிச்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. தண்ணியில் போட்டு நம்ம தொடச்சிட்டு நம்ம சீவ வேண்டியதுதான். இதை இதை இன்னொன்னே கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே கத்தியால் அப்படியே நம்ம கீரல் போட வேண்டியதுதான். இவ்வளோ ஒரு பக்கம் போட்டாலும் அழகாக பிச்சு வந்துடும். என் கையில் நகை இல்லை, அதனால தான் வரமாட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. கையை உள்ளே விட்டு பிரிக்கிறதுக்கு நகை இல்லை. அதை விட்டு டக்குன்னு எடுக்க வரல. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காயையும் நம்ம தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு தண்ணியிலேருந்து நம்ம நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம செய்யணும். நம்ம தண்ணியில் போட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி வச்சு இப்போ லேசாக தொடச்சி எடுத்து வந்துட்டு தான் ஒன்று நம்ம ஈரம் இல்லாத அப்படியே தொடச்சி எடுத்துக்கணும். சீல் கட்டை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சீல் வேண்டியதுதான். இதே மாதிரி தான் விழும். பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நேந்திரங்காயும் பார்த்தீங்கன்னாக்கா சீவிட்டோம். அடுப்பை தச்சாச்சு. அது மேலே நம்ம வாடலை வச்சுட்டோம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சது நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணி நம்ம இவ்வளோ தான் உப்பு. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு ஸ்பூனெல்லாம் நல்லா கலக்குவோம். அடுப்பில் நம்ம வேகும் போதே பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸ் மேலே லேசாக தண்ணி தெளிக்கணும். ஒன்றாகாது, நம்ம மேலே ஒன்றும் படாது அது. ஆனால் லேசாக தெளிக்கணும். அதை எப்படி சேர்த்து காட்டுறோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுவோம்.
ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு கப்பு கொடுத்து நம்ம ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸோ இல்லை காஃபி டீயோ அதுங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிடும். கடையில் இருக்கிற சிப்ஸ் எல்லாம் எந்த எண்ணெயில் செய்கிறோன்னே நமக்கு தெரியாது. இதே மாதிரி நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனாக்கா தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா. இந்த மஞ்சள் உப்பு நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக வச்சுக்கலாம். சலசலப்பு தான் கேட்கணும், தவிர ஒன்றாங்க சலசலப்பு அடங்குறது நல்லா கிறிஸ்பி ஆகும். அதுக்கப்புறமா நான் இது பண்ணிப்போம். இந்த எடுத்து நம்ம கையில் புட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா கூட வந்ததுன்னா நல்லா வெந்து கிறிஸ்பியாக எடுத்து நம்ம தெரிஞ்சு வந்துட்டோம். இப்போ சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. ஒன்று எடுத்து நம்ம புட்டு பார்க்கணும். கூட வருதான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா லேசாக தான் கூட வருது. இப்போ சத்தம் நல்லா கேட்குது பாருங்க. இன்னும் நல்லா இருக்கும். இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸை வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சு செய்யணும். ஏன்னா பொறுமையாக தான் இது வேகும் பார்த்தீங்கன்னா. ஒன்று ஒன்று நம்ம போட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒன்றா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா வேகும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு குறையாமல் வேகும். சத்தம் வந்து பார்த்தீங்களா இந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிப்ஸ்னு இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக நம்ம மஞ்சள் உப்பு கலந்து நீரை வந்து பேஸ்ட் வச்சுக்கணும். தண்ணி சவுண்டு தான் கேட்க நம்ம ஒன்றும் பண்ணாது. அதனால் பயப்படாமல் செய்யணும். இன்னும் சவசம் சத்தம் பண்ணணும். நல்லா சேர்ந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு விட வேண்டியது தான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேந்திரங்காயை வச்சு தான் ஒரு சிப்ஸு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்து பார்த்தீங்கன்னா இது வாழை வண்டியில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கனாக்கா இந்த வாழைக்காய் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் 1 கிலோ அளவு வாங்கினாலும் போதும். பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குது. அதனால் 1 கிலோ வாங்கி செஞ்சாலே போதும். கிலோ வந்து 70 ரூபா தான் பாண்டிச்சேரியில் நாங்கள் வாங்கினோம். இது வந்து நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டு எடுத்தோம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குனாக்கா தேங்காய் எண்ணெய் போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு டப்பாவில் மூடி போட்ட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா 10லேருந்து 15 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.